Hello everyone, welcome back to Bench for Politics, Political Consultancy. ஸோ நான் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சத்யா. கடந்த சில நாட்களில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, எம்எல்ஏவும் அவரோட ஆட்களும் பிரச்சாரம் செய்யும்போது ஃபீல்டில் செய்கிற மேஜர் மிஸ்டேக்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோங்க. ஓகே, ஒரு எம்எல்ஏ வின் பண்ணணும்னா லக்குனால் ஜெயிக்கிறது கிடையாதுங்க, சிஸ்டம்னால மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். ஸோ இந்த சிஸ்டம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ட்ரிவனாக ஸ்ட்ராட்டஜிஸ் மூலியமாக ஓட்டு வங்கியை இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக மாத்திரம் இருக்கணுமே தாண்டி ஓகே நேம் ஷேக்குக்காகவோ சூழ்நிலை நிமித்தத்தினாலேயோ இருக்கக்கூடாதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டை நிறைய நேரங்களில் என்னென்ன செய்கிறாங்கன்னா, மக்களை எம்எல்ஏ கிட்ட நெருங்க விடுறது கிடையாதுங்க நிறைய சூழ்நிலைகளில். இதனால் மக்கள் அதிருப்தி அடைகிறாங்க, அதனால நிறைய ஓட்டுகள் மிஸ் ஆகுதுங்க. ரெண்டாவது, அனுதினமும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் எம்எல்ஏக்கு ரியாலிட்டியான நியூஸ், அதாவது இவர் மேலேயோ இல்லை இவரோட பார்ட்டி மேலேயோ இவரோட கட்சி மேலேயோ கோபமாக இருக்க மக்கள் எதனால் கோபமாக இருக்காங்க, ஏன் கோபமாக இருக்காங்க, அந்த கோபத்தை எப்படி சரி பண்ண முடியும், எவ்வளோ பேர் இவருக்கு ஆதரவு இல்லாமல் எதிர்கட்சிக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க, அவங்க எதனால் தயாராக இருக்காங்க அப்படின்னு நம்ம வசப்படுத்தணும். இந்த மாதிரியான இன்சைட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை எம்எல்ஏ கிட்ட ரெகுலரான பேசிஸில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அவர் கூட இருக்கணுங்க. ஓகே, பொதுவாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறதுக்கு தான் ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி இயங்குதுங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு அந்த எம்எல்ஏக்கு ஆதரவு இல்லாத ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அதாவது அந்த தொகுதியில் எத்தனை தெருக்களில் எத்தனை கம்யூனிட்டிஸ் இவருக்கு ஆதரவு இல்லாமல் இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆட்களை எதனால் கோபமாக இருக்காங்க, அதை எப்படி சரி பண்ண முடியுன்றதை பார்த்து அவங்கள நம்ம கட்சிக்கு ஆதரவு பண்ணுறதுக்கு என்ன வழியோ நம்ம அதை பார்க்கணுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்குள்ளே போய் நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ உங்களால் எல்லா விஷயங்கள் தெரிஞ்சு இருந்தாலுமே அது நீங்கள் ரியாலிட்டியில் ஒரு ஸ்ட்ராங்கான டீமை பேஸ் பண்ணி பண்ண முடியும்னா ஷார்ட் டேர்மில் உங்கள்கிட்ட டீம் அவைலபிள் டீம்ன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஜெயிக்கணுன்றத மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கான வேலையை நீங்கள் களத்தில் இறங்கி பண்ணுங்கள். கடவுள் எப்பவுமே உங்கள் கூட இருப்பாருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.